வணக்கம். டிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனல் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் நிறுவனர் உயர் திரு ராமதாஸ் அவர்கள் தொண்டர்களால் மருத்துவர் ஐயா என்று அழைக்கப்படக்கூடிய அவருக்கு இன்று வயது 87ஆம் ஆண்டு பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் தலைவர் ஆ. கிருஷ்ணன் தலைமையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் முழுவதும் மருத்துவர் ஐயா பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், இனிப்பு, கேக் வழங்கி மருத்துவர் ஐயாவின் 87ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அவருடன் திரு மின்னலான், தப்பூர் வடிவேல், கார்த்திக் ராசா, ஆயுள் கவுன்சிலர் சரவணன், இரண்டடி பாபு, ஒன்றிய செயலாளர் பாபு, ஒன்றிய செயலாளர் சிவாஜி, திரு சோமு, திரு பச்சையப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர். நிகழ்ச்சி நிறைவு பெற்ற நிலையில் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்கு, பிஆர்டி நியூஸ் 24 செய்தி சேனலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ஆ. கிருஷ்ணன் பேட்டியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதிக்குட்பட்ட காவேரிப்பக்க ஒன்றியம், சோளிங்கர் ஒன்றியம் அனைத்து ஒன்றியங்களிலும் காலை முதல் ஐயாவுடைய மருத்துவர் ஐயா 87வது பிறந்தநாளை இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டு காலையில் ரயில் நிலையம், சோளிங்கர் ரயில் நிலையத்தில் 87 கிலோ லட்டு வாங்கி அனைத்து பொதுமக்களுக்கும் வழங்கினோம். அப்புறம் முருகர் ஆலயத்தில் காலை கோயில் அபிஷேகம் செய்து மருத்துவர் ஐயா அவர்கள் 100 ஆண்டுக்கும் மேலும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம். அன்று எங்களுடன் மாநில வணிக சங்கத்துடைய துணைத் தலைவர் மெலனான் அவர்களும், ஒன்றிய செயலர் பாபு அவர்களும், ஒன்றிய செயலர் கிழக்கு ஒன்றிய செயலர் பாபு, மேற்கு ஒன்றிய செயலர் பாபு மற்றும் போலிப்பாக்கம் கிளை செயலர் பச்சையப்பன், ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் தப்பூர் கூட்டுறவுடைய துணைத் தலைவர் வடிவேல், மாவட்ட துணை செயலர் கார்த்திக் ராஜா, ஊராட்சி மன்ற உறுப்பினர், மாவட்ட அமைப்பு செயலர் மற்றும் ஒன்றிய செயலர் சிவாஜி, அமைப்பு செயலர் சோமு, கவுன்சிலர் ஆயுள் கவுன்சிலர் சரவணன், ரெண்டாடி கவுன்சிலர் பாபு மற்றும் அனைத்து பாட்டாளி சொந்தங்களுடன் மற்றும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளெல்லாம் ஒன்றாக கலந்து காலை முதல் அரசு உயர்நிலைப்பள்ளி போலிப்பாக்கம், அரசு உயர்நிலைப்பள்ளி தாலிக்கால், பன்னவட்டம்பாடி நடுநிலைப்பள்ளி, தப்பூர், கோவிந்தாங்கல், போலிப்பாக்கம் துவக்கப்பள்ளி, நெஞ்சிந்தாங்கல், கோவிந்தாங்கல், ஐயந்தாங்கல், பிள்ளையார்குப்பம், மேட்டுத்தாங்கல் போன்ற அனைத்து பள்ளிகளிலும் நோட்டு, புத்தகங்கள், பேனா, பென்சில் போன்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உபகரணங்களும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சாலைகளிலும் கோயில் முருகர் கோயிலாண்ட, பொன்னியம்மன் ஆலயத்தாண்ட எல்லா இடத்துலையும் மரக்கன்றுகளை இணைத்து இன்று பசுமையாக இருக்க வேண்டும் என்று பசுமை தாயக நாளாகவும் ஐயாவுடைய பிறந்த நாள் ஐயா 100 ஆண்டுக்கு கடந்து வாழ வேண்டும், இந்த ஊமை மக்களுக்கு மீண்டும் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்து அனைத்து சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்து அனைவரும் வாழ்வதற்கு ஐயா அவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று கோயிலையும் பள்ளிக்கூடத்திலையும் நோட்புக்கு கொடுத்து நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஐயா நீரோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை. அனைவரும் கட்சிக்காரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி மீண்டும் வாழ வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வணங்கி கொண்டே இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.